ஹாய் கைஸ், இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. சரி ஓகே எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா உட்காந்து என் அத்தைக்கும் காமிச்சிட்டு இருந்தேன். இதுதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளிப் செட் இருக்குல்ல, கலர் கலர் கிளிப், அது வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. சூப்பராக இருந்தது. என் பாப்பாக்கு என்ன முடியணும் இல்லை அது போடுற அளவுக்கு, பட் இருந்தாலும் அழகாக இருக்கே, சரி அப்புறம் எடுத்து வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆசைக்காக ஒன்று எடுத்து போட்டேன், ஆனால் அது வந்து விழுந்து தொலைஞ்சிருச்சு. அதுக்குள்ளே ஒன்றே ஒன்று மட்டும் அதில் காணும். அப்புறம் இந்த கலர் கலர் பொட்டு இருக்கு இல்லையா, அதையும் வாங்கினேன். சரி கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணி வைப்போம் பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என் கல்யாணத்தப்போ இந்த சேஃப்டி பின்னு பல்காக ஒரு பேக்கெட் இருந்தது, ஆனால் இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. சாரி கட்டுவோம் அவுப்பும் எங்கேயோ வச்சிருவோம் மறந்துடும். பாப்பாக்காக இந்த ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன்னா மக்கானா வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ஆக்சுவலாக நானே சாப்பிட்டதில்லை, ஆனால் சரி பாப்பாக்கு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். எங்கள் அத்தை சொன்னாங்க இதெல்லாம் பாப்பா சாப்பிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் காலத்துலலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம செய்கிற சாப்பாடு அது கொஞ்சோண்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுருவோம், மிக்ஸி கூட போட மாட்டோம். ஆனால் இப்போ தான் பாரு எவ்வளோ டிசைனாக மாறிடுச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கரெக்ட் தான், நம்ம காலத்திலேயே வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோமா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பெஸ்ட் கொடுக்க பார்க்குறோம்.